எங்களுடைய பாவங்களை, நாங்கள் தொழுகையை விட்டதை, நாங்கள் தவறான காட்சிகளை பார்த்ததை, நாங்கள் தவறான செயல்பாடுகள் செய்ததை, இப்படி நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்த பாவங்களை அல்லாஹ் எங்களுக்கு மன்னிக்கணும்னா நாங்கள் இவங்களை மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிச்சு தான் ஆகணும்னா சரி மன்னிச்சிட்டேன் போ, இனிமேல் என் கண்ணில் முழிக்காதுன்னு சொல்கிறது இல்லை. அந்த மன்னிப்பு அல்லாஹ் அங்கே சொல்லவே இல்லை. நாஸ், அந்த உறவு கெட்டுவிட்டால் மன்னிப்பை வழங்கினால் அந்த உறவு சீர்படுத்தப்படும். அடுத்து அந்த உறவு எப்படி முன்னால் இருந்ததோ அதை விட மேன்மையாக்கப்படும். இல்லை அவர் செஞ்ச பாவம் பெரிய கோடிங்க, என் கோடியை கை வச்சிட்டாருங்க அவர், அல்லது என் சொத்துல கை வச்சிட்டாருங்க அவர், அவர் 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 செஞ்ச பாவத்தை மன்னிக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே உனக்குள்ளது இல்லை கை வைக்கிறதுக்கோ அல்லது அவர் உன்னுடைய விஷயத்தை பங்கப்படுத்துறதுக்கோ. நீ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறியா, எடுத்துக்கோ, பிரச்சனையே இல்லை, எடுத்துக்கோ. உனக்கு உன்னுடைய இது எக்ஸப்ஷனுங்க, இதெல்லாம் மன்னிக்க முடியாது, மன்னிச்சிட்டா அவர் வேற வழியில் போயிடுவோம். இப்படிலாம் நீங்கள் என்னென்ன எக்ஸப்ஷனாக சொல்லிக்கோங்க. இதே எக்ஸப்ஷனாக நாளைக்கு மறுமையில் பார்ப்பீங்க.